டீச்சர் அகாடமியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3 இயர்ஸ்க்கு முதல் இதே டேட்ல 3 இயர்ஸ்க்கு முதல் ஏர்ன் பண்ண ஒரு ப்ரூஃப் ஒன்று வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் டெலிகிராம் சேனல்ல, அதே மாதிரி எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும். ஸோ இவர் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஷேர் பண்ணிருக்கிறேன்னா, என்னோட கிளாஸ்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 இயர்ஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணி 2 to 3 இயர்ஸ், அதாவது இந்த ஸ்டூடெண்ட் வந்து சக்சஸ் ஆக மட்டும் மொபைல்ல ஒர்க் பண்றவங்கள நாங்கள் அட் பண்றது. ரீசன் என்னன்னா, இவங்க அட் ஆகுவாங்க, பட் பெர்ஃபார்மன்ஸை வந்து சரியா போட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஓவர் நைட்ல ரிச் ஆகுறதோ அல்லது மெஜிக்கல் வைஸான ஏர்னிங் ஸ்கீமோ இல்லை. இங்க வந்து நீங்க ரியலா எஃபர்ட்டை போட்டு மணி மேக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படியான கான்செப்ட் தான். அதனால இங்க இவங்க இந்த மொபைல்ல ஒர்க் பண்றவங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஒன்று அந்த டைம்ல இருந்துச்சு. அதனால அந்த ஜாயின் பண்றவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு, இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணாரு. இவரு நானும் மொபைல்ல தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். பிளஸ் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூல்ல வந்து எனக்கு லேர்னிங்காக ஒரு தேவை ஒன்று இருக்கு, மணி தேவை ஒன்று இருக்குது. அதை நான் பூர்த்தி செய்யறதுக்கு இந்த கிளாஸ் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப நாங்க இவங்கள்ட்ட சொன்னோம், இது என்னன்னா மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. பட் அவர் என்ன சொன்னார்னா, நான் எந்த ஒரு எல்லா ரிஸ்கையும் நான் எடுக்கேன், நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை, நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 1 வீக்ல ஏர்ன் பண்ண ப்ரூஃப் தான் இது. அதுக்காக தான் நம்ம இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போல ஆன்லைன்ல, அதாவது மணி மேக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எவ்வளவு டிஃபிகல்ட் ஆகுது. அது சரியான வே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் இங்க என்ன நாங்க பிளஸ் பாக்குறோம்னா, நாங்க படிக்கிற இந்த 12 வெப்சைட்லையும் நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அங்க அவைலபிளா இருக்கும். ஏஐ தவிர மற்ற எல்லாத்துலயுமே ஈவன் ஃப்ரீலான்சர்லயும் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. நாங்க எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அப்ப எம்ப்ளாயி ஜாப்பை போஸ்ட் பண்ணிட்டு ஒர்க்கர்ஸ் ஆன உங்களை தேடுவாங்க. அப்ப இது வந்து நமக்கு பெரிய ஒரு பெனிஃபிட். அந்த பெனிஃபிட்டை நீங்க சரியா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா இதுல லாங் டைம் சர்வை பண்ணலாம். சோ நீங்களும் இதுல மணி மேக் பண்ணா கட்டாயமா வெல் ஃபீச்சர் அகாடமியில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நான் ஜாயின் பண்ண ஒர்க் அவைலபிள் இருக்கிற கான்செப்ட் நாங்கள் சொல்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். அதோட சேர்த்து ஏஐ இமேஜ் ஜெனரேஷன்ல வந்து பேசிவ் இன்கமும் உங்களுக்கு அதுல ஜெனரேட் ஆகும். ஸோ இதுக்குரிய கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். 5 இயர்ஸா நாங்கள் பிசினஸ்ல இருக்கோம். இந்த பிப்ரவரி 16ஆம் தேதி எங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆகுது. அது போல நாங்கள் 1500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு இருக்கிறோம். ஸ்டெப் பை பிகினர்ஸுக்கு ஏற்றமா ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். அதே மாதிரி 12 வெப்சைட்டும் 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாமே ரியலான ஜென்யூனான வெப்சைட். மினிமம் 30,000 per வரையும் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ லைவ் கிளாஸஸ் மார்னிங் ஈவினிங் சொல்லுங்க. இப்படி எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவையான கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மோர் டீடைல் ஷேர் பண்றேன். சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் போயிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆகிரும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி கொடுங்க. 3000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் அதில் ஷேர் பண்ணிக்க எவ்ரிடே அதில் அப்டேட்டுகள் ஷேர் பண்ணுவோம். ரியல் லேர்னிங் அப்டேட்டுகள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மோர் டீடைல் ஷேர்